இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் February 2ஆம் தேதி 2026 திங்கட்கிழமை. விஸ்வாவசு வருடம் தை மாதம் 19ஆம் திருநாள். ஆயில்ய நட்சத்திரம், கடக ராசி, பிரதமை திதி. பிரதமை திதினா பொதுவாகவே உட்காந்து எந்த விஷயத்தையுமே உட்காந்து பிளான் பண்ணலாம், திட்டம் வகுப்பதற்கான ஒரு அருமையான திதியாக பிரதமை திதி கருதப்படுகிறது. குழந்தைகளுக்கு படிப்பு சொல்லிக் கொடுக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, குருவாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு டீச்சராக இருந்தாலும் சரி, ப்ரொஃபஸராக இருந்தாலும் சரி, இந்த பாடத்திட்டங்களை ஸ்ட்ராட்டஜி போடக்கூடிய அற்புதமான நாள். டியூஷன் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு டியூட்டோரியல் காலேஜ் நடத்தக்கூடிய ஆளாக இருந்தாலும் சரி, கரெக்டாக இன்றைய நாள் ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணிங்கன்னா அது அப்படியே நடக்கும். ஒரு சில நாட்கள் நம்ம என்னதான் பிளான் பண்ணாலும் நடக்காது. ஆனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு பிளானிங் அப்படிங்கிறது ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா பிரதமை திதி இஸ் ஃபார் பிளானிங். ஸோ இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம், உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு வெல்லம் சாப்பிட்டு சுவாமி மெயினாக சூரிய நாராயண பெருமாளை வழிபாடு பண்ணிட்டு போங்க. நல்ல விஷயங்களே நடக்கும். ஒரு சில இடங்களில் உண்மை கசக்கும், அதுதான் உண்மை. மெயினாக இந்த உத்திராட நட்சத்திரக்காரங்களை யாரெல்லாம் பிறந்திருக்கீங்களோ அவங்களாம் இன்றைய நாள் கொஞ்சம் பெரியவங்க கிட்ட கொஞ்சம் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருக்கிறது நல்லதை கொடுக்கும். மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய சொந்த பந்தங்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய பொன்னான நாள். அறிவு கூர்மை, புத்திசாலித்தனம் இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். யாரெல்லாம் ஸ்கூலில் இருக்கீங்களோ, காலேஜில் இருக்கீங்களோ அவளுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். மாணவ மாணவிகளுக்கு பொன்னான நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. முருகப்பெருமானுடைய அனுகிரகம் இன்றைய நாள் சூப்பராக இருக்குது. எல்லா காரியங்களும் நல்லபடியாக நடக்கும். எந்த விஷயத்த நீங்கள் பிளான் பண்ணாலும் சரி, ஒரே குஷியாக மகிழ்ச்சியாக இருப்பீங்க. வீடே கலகலகலான்னு இருக்கும். அந்த அளவுக்கு நன்மைகள் மட்டும் அதிகமாக நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. புதனுடைய நட்சத்திரம்ங்கிறது ஆயில்ய நட்சத்திரம். அதில் சந்திரன் சஞ்சாரம் செய்வது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ஒரு வேகமாக பல காரியங்களை முடிக்கக்கூடிய ஒரு செயல்திறனை வடிவமைக்கக்கூடிய அற்புதமான நாளாக அந்த நாள் இருக்கப்படுது. முருகப்பெருமான் அதுவும் பழனி முருகன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பச்சை நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு, எழுத்து துறைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, மீடியா துறைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, வியாபாரிகளுக்கு பொன்னான நாள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கொடுக்கல் வாங்கல ஏதாவது சங்கடங்கள் இருந்தால் கூட உட்காந்து பேசி முடிச்சுப்பீங்க. பிரச்சனையை முடிக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நிறைய பேருக்கு இன்றைய நாள் நேர்காணல் அப்படின்னு சொல்லுவோம். இட்ஸ் சம்திங் லைக் அன் இன்டர்வியூ. அந்த இன்டர்வியூ மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எந்த விஷயத்தையுமே ஈஸியாக ஃபோன்லேயே பேசி முடித்து ஜெயிக்கக்கூடிய அருமையான நாள். ஒரு சில பேருக்கு காசோலைகள் மூலியமாக பணம் வரக்கூடிய அற்புதமான நாள். மன்னார்குடி ராஜகோபால சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீட்டில் ரொம்ப சந்தோஷமான விஷயங்களை பற்றி மட்டுமே பேசக்கூடிய, மகிழக்கூடிய அற்புதமான நாள். அவ்வளோ திவ்யமான விஷயங்கள் நடக்கும். எதுலேயுமே கொடுக்கல் வாங்கலேருந்து எல்லா விஷயங்களும் ரொம்ப சாதகமாக நடக்கும். மன மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும். பார்க்கறக்கும் சரி, பேசுறதுக்கும் சரி, இனிமையான மனிதர்களாக இன்றைய நாள் மிதுன ராசி நண்பர்களை எல்லாருமே அப்படியே ஜோராக கை தட்டுவாங்க. அந்தளவுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். நிறைய பேருக்கு பண வரவுகள் தீர்க்கமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. வியாபாரிகளுக்கு சிறந்து விளங்கக்கூடிய நாள்னு சொல்லலாம். நவநீத கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் கரும் பச்சை நிறம். கடக ராசியில் கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்கள் இருக்கலாம். நிறைய பேர் இருசக்கர வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள். நிறைய பேர் பைக் வாங்குறது, அதில் எலக்ட்ரிக்கல் பைக். புதன் அப்படிங்கக்கூடிய ஒரு பிளானட்டே பார்த்தீங்கன்னா இட்ஸ் அன் ப்ரோகேட்டிவ் சிஸ்டம். அப்படின்னா என்ன, அடுத்த பரிணாம வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படிங்கிறது புதன். அதில் ஆயில்ய நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்வதனால் பொதுவாகவே இந்த மாதிரி நாட்களில் பிரயாணங்கள் இருக்கலாம். ஒரு சில பேருக்கு வண்டி வாகனங்கள் மாறலாம். நிறைய எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நுணுக்கமாக கற்றுக்கொண்டு பேசக்கூடிய ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய நாள். பொதுவாகவே உடம்பு என்னதான் பிரச்சனை கொடுத்தாலும் நீங்கள் இன்றைய நாள் பார்க்கும்போது ரொம்ப யங்காக இருப்பீங்க. சின்ன பையன் மாதிரி ஒரு எந்தூசியாசம் இருக்கும். ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுறது. இன்றைய நாள் ரங்கநாதர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் தாமரை நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்கள் இருக்கக்கூடிய நாள். சொந்த ஊருக்கு பிரயாணப்படக்கூடிய வாய்ப்புகள். நிலம் வாங்கக்கூடிய பிராப்தம். ஒரு சில பேருக்கு நிலம் பத்திரம் போடக்கூடிய வாய்ப்புகள். இந்த மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கும். எல்லா இடத்துலையுமே இந்த நாள் லோன் கேட்டால் டக்குன்னு கிடைக்கும். குழந்தைகளுக்கு, படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கொஞ்சம் இந்த நாள் கவனக்குறைவு அதிகமாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சிம்பிள்
க்ளீம் கிருஷ்ணாய நமஹா, க்ளீம் கிருஷ்ணாய நமஹா. இதை வந்து சொல்லிகிட்டே இருந்த போதும் அடுத்து வரக்கூடிய எக்ஸாம்ஸில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவீங்க. நிறைய பேருக்கு டிக்கெட்லாம் போட்டு வீட்டுக்கு வரும், பிரயாணத்துக்கு ரெடி ஆகிட்டு இருக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்க பொறுத்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிக முக்கியமான வழிபாடுகளில் ஹஜக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த நாள் பாராட்டு சான்றிதழ்கள் வரக்கூடிய நாள். சர்டிஃபிகேட் வரும், பாராட்டு பத்திரங்கள் வரும், நியூஸ் பேப்பரில் உங்கள் பேர் வரும், நிறைய பேருக்கு ப்ரமோஷன் வரும். ரொம்ப முக்கியமான கம்யூனிகேஷன் டிவைஸ்ன்னு சொல்லக்கூடிய மொபைல் ஆகட்டும், இல்லை எழுத்து சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் இந்த நாள் கிஃப்டாக வரும். இந்த நாள் மார்க்லாம் ஒரு வேளை வருதுன்னா இந்த நாள் நீங்கள் தான் டாப்பர். கன்னி ராசிக்கு இன்றைய நாள் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது. எடுத்த எல்லா காரியங்களும் சும்மா ஜாமுன்னு நடத்தி முடிக்கக்கூடிய அற்புதமான நாள் சொல்லலாம். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் தெய்வ அனுகிரகம் முழுமையாக இருக்கக்கூடிய நாள். நண்பர்கள் மூலியமாகவும் சரி, பெரியவங்க மூலியமாகவும் சரி, மாமா மூலியமாகவும் சரி, பெரிய சந்தோஷத்தையும் உங்களுக்கு சாதகமாக நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுறது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஏழுமலையான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வெள்ளை நிறம். துலா ராசியில் துலா லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கைகூடுது. கண்டிப்பாக இன்றைய நாள் வேலை கிடைக்காம இருக்கக்கூடிய நபர்களுக்கு அருமையான வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ப்ரொஃபஸர் உத்தியோகம் கிடைக்கும், டீச்சர் உத்தியோகம் கிடைக்கும், ஸ்கூலை ஆரம்பிக்கக்கூடிய பிராப்தம், நண்பர்களால் இன்றைய நாள் பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நட்பு வட்டாரங்கள் கூட்டாளிகள் மூலியமாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகிறது. வேலையில் உங்களை அப்படி பார்ப்பாங்க, அந்தளவுக்கு உங்களை கௌரவத்தை கொடுத்து பார்க்கக்கூடிய பாராட்டு மழையை நீங்கள் வாங்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுறது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் கிரே நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்யஸ்தானம் ரொம்ப நல்லா இருக்குது. பாக்யஸ்தானம் இவ்வளோ நல்லா இருந்துன்னு வைங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. சும்மா டக்கு 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 டக்குன்னு அடுத்த லெவலுக்கு நீங்கள் முன்னேறி போயிட்டே இருக்கலாம். பாக்யஸ்தானமே இவ்வளோ நல்லா இருந்ததுன்னா தெய்வ அனுகிரகம் அருமையாக இருக்குன்னு அர்த்தம். கலியுக காமதேனு கல்பவருஷம் மந்த்ராலய மகாபிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியின் அனுகிரக கட்டாட்சம் இன்றைய நாள் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கிறது. நிறைய பேருக்கு நல்ல செய்திகள், பத்திரிகை, இந்த மாதிரி இன்விடேஷன், சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகளுக்காக நீங்கள் கொடுக்கக்கூடிய பணம் இல்லைன்னா அட்வான்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிக முக்கியமான வழிபாடுகளில் ஏழுமலையான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய கேள்விகள் மனசில் எழும். மறைபொருள் ரகசியத்தை அறிந்து கொள்ளக்கூடிய நாள். ஒரு சில நாட்களில் யார் என்ன சொன்னாலும் நம்புவோம், ஒரு சில நாட்களில் யார் என்ன சொன்னாலும் எல்லார் மேலேயும் ஒரு டவுட் இருக்கும், சம்சயம் அப்படின்னு சொல்லுவோம். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எல்லார்கிட்டையுமே ஒரு ப்ராப்ளமும் ஒரு டவுட்டும் நீங்கள் பார்ப்பீங்க, கண்டுபிடிப்பீங்க. அதை பார்த்து இவ்வளோ நாள் வந்து இதை கூட எனக்கு தெரியாமல் இருக்கேங்கிற மாதிரி சிரிச்சுட்டு நீங்கள் விட்டுருவீங்க. அதை போய் சண்டை போடக்கூடிய நிலைமைகள் இருக்குது. நிறைய பேருக்கு வந்து இன்றைய நாள் எழுத்து பிழை ஏற்படலாம், உங்கள் பேரே தப்பாக பிரிண்ட் ஆகி வரலாம். சின்ன விஷயமா இருந்தாலும் 2 தடவை 3 தடவை பிரயத்னப்பட்டு பண்ணி அதுக்கப்புறம் தான் முடிக்கிற மாதிரி வரும். மெயினாக வீட்டில் இருக்கக்கூடிய நிம்மதி அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ என்ன பண்ணலாம், இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சிம்பிள் மெயினான வழிபாடுகளில் ஆதிநாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் கிரே நிறம். மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வாழ்க்கை துணைக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய நாள். வாழ்க்கை துணை பயங்கர மகிழ்ச்சியாக இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க, எந்த விஷயத்தையுமே ஈஸியாக முடிக்கக்கூடிய பிராப்தம். உங்களுக்கும் வியாபாரம் ரொம்ப நல்லா இருக்கும், எல்லாருமே உங்களை மதிப்பாங்க. அதாவது இந்த நாளை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க சந்தோஷமாக ரொம்ப ஸ்மைலி ஃபேஸாக இருப்பீங்க, சிரித்த முகமாக அழகாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது. மனசு அவ்வளோ நிறைஞ்சிருக்கும். வியாபாரம் மட்டும் கிடையாது, எல்லாருமே உங்களுக்கு நட்பாக மாறிக்கொண்டு இருக்கக்கூடிய அற்புதமான நாள் சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். சௌமிய நாராயண பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் கிரே நிறம். கும்ப ராசியில் கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக இன்றைய நாளில் பிரயாணங்களில் கவனமாக இருக்கணும். எந்த விஷயத்துலையுமே கூட ஸ்ட்ரேஞ்சர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, யாருன்னே தெரியாது, அவங்ககிட்ட எல்லா கதையும் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அதே மாதிரி இந்த நாள் எந்த போட்டி என்று வந்துவிட்டால் நீங்கள் ஜெயிப்பது உறுதி. ஏன்னா ராகு ராசி லக்னத்தில் உட்கார்ந்துருக்குன்னா கண்டிப்பாக ஜெயிக்கிறதுங்கிறது வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது, கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உறுதியாக நீங்கள் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எந்த ஒரு மன மாற்றமாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக நடக்கும். நிறைய பேருக்கு தன்னுடைய
தகுதிக்கு மீறி சில விஷயங்களை முடித்து கொள்ளக்கூடிய நாள். பொருளாதாரம் மட்டும் கிடையாது, ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி கைக்கு வரும். உங்களை பார்த்தா 10 பேர் அப்படி பார்ப்பாங்க. அதாவது ஒரு பயங்கர நாலேஜபிள் பர்சன் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி நீங்கள் இருப்பீங்க. அறிவு கூர்மை புத்திசாலித்தனம் மிக அதிகமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. லக்ஷ்மி ஹயக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு காதல் கைகூடும். குழந்தைகளுடைய ஆரோக்கியம் ரொம்ப நன்னா இருக்கும். அம்மா கூட ரொம்ப பாசமாக இருப்பீங்க. நல்ல கோவில் குளங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள். நிறைய பேர் இன்றைய நாள் நல்ல புத்தகங்கள் வாங்கி படிக்கலாம்ங்கிற எண்ணம் அதிகரிக்கும். நீங்கள் என்ன நினச்சாலும் சரி அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக நடக்கும். மனோவியாதி நிவர்த்தியாகும். நல்ல பாட்டு கேட்கலாம், முருகனுடைய பாட்டாக கேட்கலாம்ங்கிற எண்ணங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும். பெரிய சந்தோஷமாகவும் நிறைய விஷயங்கள் நடக்கும். நிறைய பேருக்கு இன்றைய நாள் எதிர்பாராத பாராட்டுக்கள் பத்திரங்கள்லாம் வரக்கூடிய ஒரு அருமையான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்யுஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் கிரே நிறம். இன்றைய நாள் யார் யாருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு பார்த்தா மெயினாக கன்னிராசி நண்பர்களுக்கு, மீனராசி நண்பர்களுக்கு, விருச்சிக ராசி நண்பர்களுக்கு, கடகராசி நண்பர்களுக்கு, மகர ராசி நண்பர்களுக்கு, இவ்வளோ ராசிக்கு நல்லா இருக்கு. அதனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே எல்லா விதத்திலையுமே நன்மைகள் மட்டுமே நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோணு குண்வந்து. ததாஸ்து. நன்றி, வணக்கம்.